தமிழ் சந்தோஷமா வந்துட்டு இட்லி சாப்பிட்றாங்க ஜானு கூட சேர்ந்து. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி சரி நீங்கள் உங்கள் வியாபாரம் வேறு போய் பார்க்கணும்ல, நீங்கள் பாருங்கள், நானும் வந்துட்டு இது பண்ணணும், உனக்கு வேலை எதுனா கிடச்சிச்சா, ஏதாவது என்ன மாதிரி தேடுறேன்னு சொல்லி கேட்க, எங்கெல்லாம் வேக்கண்ட்டு போர்ட் போட்டிருக்கோம் அங்கே தான் போய் கேட்பேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏன் கேட்குறேன், நீ நல்லா படிச்சிருக்கல, அதுக்கேற்ற மாதிரி பெரிய கம்பெனி அந்த மாதிரி போய் கேட்கலான்னு சொல்கிறாங்க. அது எனக்கு புரியுது, நானும் தேடிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட நாளைக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹோட்டலில் வந்துட்டு எனக்கு இது இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்ன ஹோட்டல் நான் விசாரித்து சொல்கிறேன்னு சொல்ல, அது நல்ல பெரிய ஹோட்டல் தான், நல்ல நியாயமான இது தான், நான் ஆல்ரெடி விசாரிச்சிட்டேன் ஜானு இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களோட இதுவும் சொன்னோன்னே ஜானு செம்ம ஷாக் ஆகிறாங்க. அப்படியா, சரி ஓகே நீ நல்லா பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை நம்ம தான் அதுன்னு தெரிஞ்சு தான் இவ பழகிறாளோ, வேலைக்காக தான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி நான் நாளைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து, அதாவது இன்டர்வியூக்கு போயிட்டு வந்து உன்னை பார்க்குறேங்க இட்லிமா கரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா வீட்டில் தமிழோட தங்கச்சி வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பணம் வேணுன்ற மாதிரி சொல்லி கேட்டு அடம் பிடிச்சிட்ருக்காங்க. அப்புறம் தமிழ் வந்துட்டு இங்கே பார்ட்டி கொஞ்ச நாள் பொறுத்துக்கொடி, இப்போதைக்கு என்னால் எதுவும் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சம்பளம் வாங்கியிருப்பல என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, வீட்டு செலவு இருக்குது அமைதியாடுறீன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லை இன்றைக்கி சம்பளமே கிடைக்கல, ஏன்னா எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அதுவும் போயிடுச்சு, அவ்வளோதான், நான் இனிமேல் காலேஜ் சேர்றது எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்ப ஆரம்பித்தாங்க. நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் தமிழ் தைரியம் சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. இன்னொரு பக்கம் இங்கே சிபி வந்துட்டுருக்காரு. அப்போது ஒருத்தரை வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க, ஒரு இட்லி கடைக்காரர், ரோட்டோட கடைக்காரர். அப்புறம் சிபி அவரை காப்பாற்றி என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் 500 கொடுத்தேன்ப்பா, 50 ரூபாய்க்கு இட்லி கொடுத்தாரு, சில்லறை கேட்டால் வந்துட்டு நீ கொடுத்ததே 50 ரூபா தான் சொல்லி என்ன இது பண்ணி விட்டுறாரு அப்படின்னு சொல்லவே சிபி அப்புறம் போயிட்டு அவரை போய் அடித்து இது பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த பக்கமாக வந்து நம்மளோட ஹீரோயின் தமிழ் வந்துட்டு, உனக்கு எப்போ பாரு இதை தான் பண்ணுறது வேலையா, அவரே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, அவர்கிட்ட போய் வம்பு பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு வெக்கமா இல்லை அப்படி இப்படின்னு கோவமாக திட்டாங்க. இதை பாரு இதுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை, ஒழுங்கு மாதிரி இதே இங்கேருந்து போயிடு, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் சொல்லாத, என்ன நடந்துச்சுனால எனக்கு தெரியாது, ஆனால் நீ தான் என்ன தப்பு பண்ணியிருப்பன்ற மாதிரி தமிழ் வம்பு பண்ணுறாங்க. அப்புறமா கோவமாக ஒழுங்காக போயிடுன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அப்புறம் தமிழுமே போயிடுறாங்க. உங்ககிட்ட மனுஷன் பேசுவானான்னு சொல்லிட்டு அப்புறம் கடைக்காரர்கிட்ட சண்டை போடும்போது கரெக்டாக 500 நோட்டு வந்து வீது, இது அவர் குத்தது தானே, 500 நோட்டு இல்லைன்னு சொன்னிடான்னு சொல்ல, ஆமாம் என்னை மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுத்துட்றாரு. அப்புறம் கொடுத்துட்டு சிபி அங்கேருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்கே தமிழ் ஃபேமிலி ஃபுல்லாக வந்துட்டு இளநீர் குடிச்சிட்ருக்காங்க. அப்போ அவங்க தங்கச்சியும் குடிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அங்கே யாரோ போகிறாங்க, அவங்க அப்பா மாதிரி அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு அவங்க தங்கச்சி பின்னாடியே போயிடுறாங்க. அப்புறம் தமிழும் இவங்களும் எங்களை தங்கச்சியை காணோன்னு அப்படி இப்படின்னு தேடிட்டு போக, அப்போ ஒரு கோயில்கிட்ட அவங்க தங்கச்சி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறமா கஷ்டப்பட்டு இது பண்ணி ஏண்டி வந்துட்டேன்னு அவங்க சின்ன தங்கச்சி திட்ட, தமிழ் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்க, அப்பா அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா மாதிரி யாருன்னா பார்த்தியா, சரி வீடு வா போகலாம், பயந்துட்டேன் கொஞ்ச நேரத்தில் அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.